வணக்கம். நாம் அனைவருமே ஆக்டர் தான். ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரத்தில் நடித்து கொண்டு இருக்கிறோம். நடிப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நடிப்பு தான் பாத்திரம். அது நம்மளுக்காக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரங்கள். ஒருவர் கலெக்டராக இருக்கலாம், இன்னொருவர் நீதிபதியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்னொருவர் நல்ல ஆன்மீக நிலையிலேயோ ஞான நிலையோ ஒரு ஞானியாக இருக்கலாம், சித்தனாக இருக்கலாம். இப்படி ஒரு ஆக்டர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தில் ஒவ்வொருவரும் நாம் நடித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த பாத்திரத்துக்கு தக்கவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடிப்பதை விட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வானது இந்த பாத்திரம் இருக்கும் வரை வாழ்ந்தவர்களும் உண்டு, இந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு சென்றவர்களும் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீதிபதியாக இருக்காருன்னா அவருடைய வயது 60 இருந்தால் எனக்கு போதுமையான்னு சொல்லி 48 வயதில் அந்த பாத்திரத்தை தூக்கி விட்டு சென்றவர்களும் இருக்கிறார்கள். அது இறைவனுடைய தொடர்பு, பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் நம் கையில் இல்லை. ஆனால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாத்திரத்துக்கு தக்கவாறு நாம் வாழ்க்கை நெறியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அது உண்மை. யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாலும் சரி, உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு நிலைப்பாடில் உள்ளவங்களாம் சரி, எல்லாருமே ஒரு பாத்திரத்துக்குரியவர் தான். அந்த பாத்திரம் ஏறும் இறங்கும். அந்த நிலை உச்சத்தை தொடும், கீழையும் இறங்கலாம். ஆனால் பாத்திரத்துக்கு அந்த பாத்திரத்தோட நடிப்போடு ஒன்றி தான் இருக்கிறோம். அந்த நடிப்பை விட்டு எவருமே வெளியேறி நின்றதில்லை, நிற்க முடியாது. அதுதான் தொடர்பு, இறை தொடர்பு. அந்த பாத்திரம் இருக்கும் நிலையிலே நம் பக்குவம் என்னும் நிலை அடைந்து ஒரு இறைமயமான ஒரு ஜோதி நிலையை, ஒளி நிலையை பெற்று நாம் ஜொலித்திருக்க வேண்டும். அந்த ஜோதிங்கிறது ஒளி தனக்கு மட்டும்தான் பிரகாசம் அல்ல, அது பிறருக்குத்தான் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஒளி வெள்ளம், அந்த இறைப்பிரபஞ்ச நிலை ஒருவருக்கு அடையும் போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் உள்ள அனைவருமே நல்லா இருப்பாங்க. மீண்டும் அது அவர் சார்ந்த நிலை உள்ள அனைத்து நிலை உள்ளவர்களும் அந்த ஒளிமயத்தை பெற்று பிரகாசிப்பார்கள். அதனால் அனைவருமே ஒளியாக இருங்கள். பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு இறை அன்போடு வாழுங்கள். ஒன்றுமில்லை, கலந்து விடலாம்.